ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் நான் தேடிய கருப்பு நிலா நாவல் பகுதி 20. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். தன் பைக்கில் நந்தாவின் வீட்டை அடைந்த கோபி சூழ்நிலையை கண்டு அதிர்ந்து போனான். சட்டென்று சுதாரித்துக் கொண்டவன் எரிந்து கொண்டிருக்கும் தீயை நோக்கி பாய்ந்து ஓடும் நந்தாவை கண்டு மேலும் அதிர்ந்தாலும் வேகமாக ஓடி வந்து நந்தாவை பின்னால் நின்று இடுப்போடு சுற்றி வளைத்து பிடித்து அவனை வீட்டிற்குள் செல்லாமல் தடுத்தான். டேய் ஹர்ஷனிடா, அவளை காப்பாத்தணும்டா, அவ எரிஞ்சிட்டு இருக்காடா என்று நந்தா கத்தினான். டேய், ஹர்ஷனி காப்பாத்த முடியாதுடா, நீயும் சேர்ந்து தீல கருகிடுவ. செத்தா செத்துட்டு போறேன்டா, அவளை காப்பாத்தணும்டா, என்ன விடுடா. டேய், ஹரணிய மறந்துட்டு பேசாதடா. டேய், ஹர்ஷினி எரிறாடா என்றவன் கோபியை அப்படியே குடைந்தெறிந்து விட்டு வீட்டை நோக்கி ஓடினான். கீழே விழுந்து எழுந்த கோபி வேகமாக ஓடி வந்து அவனை இறுக்கமாக கட்டி அணைத்து அவன் வீட்டிற்குள் சென்று தீக்கிரையாகாமல் அவனை காப்பாற்றும் போதுதான் வீட்டின் பின்வாசல் வழியாக சுடிதார் அணிந்த ஒரு பெண் ஓடுவதை நந்தா புகைப்படலங்களின் இடையே கண்டான். இதற்கிடையில் அலறிக் கொண்டிருந்த காயத்ரியின் குரல் அடங்கி போயிருந்தது. டே, யாரோ பின்வாசல் வழியா ஓடுறாங்கடா என்று கத்திய நந்தா கோபியை தள்ளி விட்டுவிட்டு பின்வாசல் வழியாக ஓடும் அந்த பெண்ணின் பின்னால் ஓடினான். பின்வாசல் வழியாக சாலையை அடைந்தவன் இரு புறங்களிலும் தன் தலையை திருப்பி பார்த்தான். ஆனால் கண்ணெட்டும் தூரம் வரை அவன் கண்ட சுடிதார் அணிந்த அந்த பெண்ணை காணவில்லை. அவன் பின்னாலேயே ஓடி வந்த கோபியும் அங்கும் இங்கும் பார்த்தான். ஆனால் ஒருவரும் கண்ணில் சிக்கவில்லை. டேய், யாருடா? யாரும் இல்லையே. யார பார்த்த நீ? தெரியலடா, ஆனா சுடிதார் போட்டுட்டு யாரும் ஓடுனாங்க. டேய், அப்படி யாரும் ஓடி இருந்திருக்க மாட்டாங்க. புகையா வேற இருந்ததில்ல, புகையில ஏதாவது அசைஞ்சதை பார்த்துட்டு நீயா யாராவது ஓடுனதா நினைச்சிருப்படா. இல்லடா, யாரும் ஓடுனாங்கடா, நான் பார்த்தேன்டா. டேய், யாரும் இல்லடா, நீ வா, போலீஸுக்கு போன் பண்ணலாம். ஹர்ஷினியோட அப்பா அம்மாவுக்கு, உங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்கும் போன் பண்ணி விஷயத்த சொல்லலாம். என்னால முடியாதுடா. சரி, அது எனக்கு புரியுது. உன்னுடைய செல்போனை கொடு, நானே எல்லாருக்கும் தகவல் கொடுத்துடுறேன். செல்போனை எடுத்து கோபியின் கையில் கொடுத்தவன் ஐயோ குழந்தை என்று கத்தியபடியே வேகமாக புல்வெளியை நோக்கி ஓடினான். அவன் பின்னாலேயே கோபியும் வந்தான். சிறிது நேரத்தில் கோபி அனைவருக்கும் தகவல் கொடுக்க சில நிமிடங்களில் அந்த இடமே பரபரப்பாக மாறிப்போனது. போலீஸ் வந்து நந்தாவை விசாரித்தது. முதலில் நந்தாவின் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் தங்கள் மகள் இறந்த அந்த சோகத்தின் இடையிலும் காயத்ரியின் அப்பா அம்மா நந்தாவுக்கு ஆறுதலாக இருப்பதை கண்டு அந்த சந்தேகத்தை கைவிட்டனர். அனைவருக்கும் தகவல் கொடுத்தாலும் நந்தாவின் அப்பாவிற்கு மட்டும் தகவல் கொடுக்க முடியவில்லை. அவர் வெளியூர் பயணத்தில் இருந்ததாலோ என்னவோ அவருக்கு நாட் ரீச்சபிள் என்ற பதில்தான் வந்தது. தொடர்ந்து கோபி நந்தாவின் அப்பாவை அழைத்து கொண்டுதான் இருந்தான். ஏதோ ஒரு தருணத்தில் அவரது செல்போன் ரிங் ஆக அவரிடம் விஷயத்தை கூறினான். விஷயத்தை கேள்விப்பட்டவர் தன் பயணத்தை பாதியில் நிறுத்திவிட்டு திரும்பி வந்து விட்டார். நந்தாவின் அம்மாவும் நந்தாவுக்கு ஆறுதலாக இருந்தார். போலீசார் அனைவரையும் விசாரித்தனர். வீட்டின் பின்வாசல் வழியாக சுடிதார் அணிந்த ஒரு பெண் ஓடியதை தான் கண்டதாக நந்தா கூறினான். ஆனால் அப்படி ஒருவரை தான் காணவில்லை என்றும் புகைப்படலத்தின் இடையில் ஏதோ அசைந்ததை கண்டு நந்தா யாரோ ஓடுவதாக தவறாக எண்ணிவிட்டான் என்றும் தான் கோபி போலீசிடம் கூறினான். அதனால் போலீசார் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. அனைத்து ஃபார்மாலிட்டிகளும் முடிந்து தீயில் கருகி போன காயத்ரியின் உடலை நந்தாவுக்கு கைமாறினர். காயத்ரிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் அனைத்தையும் நந்தா செய்து முடித்தான். அனைத்து சடங்குகளும் நிறைவடைந்த பின் காயத்ரியின் அப்பா அம்மா அவர்களது சொந்த ஊர் செல்வதாக நந்தாவிடம் கூறினர். ஏங்கள், இங்கே இருக்கலாமே என்று நந்தா கூற, இல்லப்பா, இங்க இருக்கும்போது எங்க மகளுடைய ஞாபகமாவே இருக்குது. ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் ஆறுதல் வேணும்னு தோணுது. அதுதான் எங்க சொந்த ஊர்லயே போய் செட்டில் ஆயிடலான்னு நினைச்சோம். குழந்தைய பார்த்துக்க நீ இருக்க, நல்லா பார்த்துப்பேன்னு எங்களுக்கு தெரியும், நாங்க போயிட்டு வரோம் என்று கூறிவிட்டு அவர்கள் விடை பெற்றுக் கொண்டனர்.
புகைப்படலங்களின் இடையில் தான் ஒரு பெண்ணை கண்டதாக கூறியும் ஒருவரும் நம்பாததால் காயத்ரியை சந்திக்க அவளது தோழி வர இருந்ததாக காயத்ரி கூறியதை தன் நண்பர்களிடமும் சரி, காயத்ரியின் அப்பா அம்மாவிடமும் சரி, தன் அப்பா அம்மாவிடமும் சரி கூறவில்லை. தான் இப்போது எதை கூறினாலும் அதை அவர்கள் நம்பும் நிலையில் இல்லை என்று அவனுக்கு தோன்றியது. அவனும் மிகவும் பலவீனமாகத்தான் இருந்தான். கண்ணில் காண்பதெல்லாம் கற்பனையோ என்று அவனுக்கு தோன்றியது. அவன் அந்த அளவு சோர்ந்து பலவீனம் அடைந்திருந்தான். நந்தா கூறிய அனைத்தையும் கேட்டு அதிர்ந்து போனாள் ஹர்ஷினி. நீங்க சொல்ற விஷயம் எல்லாம் உண்மைதான். நாங்க கோயம்புத்தூர் வர்றதா இருந்தது உண்மைதான். அந்த நேரத்துல தான் காயத்ரி இறந்து போனான்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. ஏன்னா தாத்தாவை பாக்குறதுக்காக நாங்க புறப்பட்ட அன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எனக்கு தான் பலத்த காயம். ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன். அதனால தாத்தாவை பார்க்க வர எங்களால முடியல. நான் அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது எங்க தாத்தாவோட உயிர் போயிடுச்சு. அதனால தாத்தாவோட மரணத்துக்கு கூட யாருமே வரல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கல. ஏன்னா எங்களுக்கு ஒரே நெருங்கின சொந்தமான தாத்தாவே இறந்ததுக்கு அப்புறம் இங்க யாரையும் உறவுன்னு சொல்லி வர அப்பாவுக்கு விருப்பம் இருக்கல, எனக்கும் விருப்பம் இருக்கல. இப்பதான் உங்க மனைவியா நான் இந்த கோயம்புத்தூருக்கு வரேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க டெல்லியில ஹாஸ்பிட்டல் சூரஜ்ல போய் விசாரிச்சா தெரியும். இங்க காயத்ரிக்கு ஆக்சிடென்ட் நடக்கும் போது நான் அங்க ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல ரொம்ப சீரியஸான நிலைமையில இருந்தேன். அதுதான் உண்மை. நீங்க வேணும்னா நம்பலாம், இல்லைன்னா நம்பாம போகலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த சுடிதார் போட்ட பொண்ணு அது யாரு? நான் என்னுடைய ஒரு சந்தேகத்தை கேட்கலாமா? என்ன என்பது போல் அவளை பார்த்தான் நந்தா. இல்ல ரவியோட தங்கச்சி ராதிகா. இல்ல, சம்பவம் நடக்கும்போது ரவியும் ராதிகாவும் இங்க இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, ராதிகாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தியோட கல்யாணத்துக்காக ரவியும் ராதிகாவும் சென்னை போயிருந்தாங்க. அது எனக்கு தெரியும். அந்த நேரத்துலதான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால அது ராதிகா கிடையாது. எனக்கு உண்மையிலதான் சந்தேகம். அதான் நான் சொன்னேனே, காயத்ரிக்கு அந்த விபத்து நடக்கும்போது நான் ஐசியூல ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கேன். உங்களுக்கு சந்தேகம்னா டெல்லியில ஹாஸ்பிட்டல் சூரஜ்ல விசாரிச்சு பாருங்க என்று ஹர்ஷினி கூறியதும் அதை விசாரித்து விடுவது என்று முடிவு செய்தான் நந்தா. தாமதமானால் ஒருவேளை அவள் தன் அப்பாவுக்கு தகவல் கொடுத்து அவள் அங்கு ஐசியூவில் அட்மிட் ஆகி இருந்தது போல் ஏதாவது தயார் செய்து விடுவாள் என்ற எண்ணமும் அவன் மனதில் எழ அவன் அப்போதே டெல்லியில் இருக்கும் ஹாஸ்பிட்டல் சூரஜுக்கு அழைக்க முடிவு செய்தான். அதன்படி ஹாஸ்பிட்டல் சூரஜின் எண்ணை கண்டுபிடித்து அங்கு அழைத்தான். முதலில் அவர்கள் அவனுக்கு உதவ தயாராகவில்லை. அதன் பின் அவன் ஏதேதோ பேசி அவர்களிடம் அந்த தகவலை மட்டும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ள ஒரு வழியாக அவர்கள் அதற்கு ஒப்புக்கொண்டனர். சிறிது நேரத்தில் அவர்களிடமிருந்து அழைப்பு வந்தது. அவன் கூறிய அந்த நாளில் ஹர்ஷினி அங்கு சீரியஸாக ஐசியூவில் அட்மிட் செய்யப்பட்டிருந்ததாக அவர்களிடமிருந்து தகவல் வந்தது. அவன் அதை நம்ப இயலாமல் ஹர்ஷினியை பார்த்தான். உண்மையிலேயே நாங்க கோயம்புத்தூர் வரல. தாத்தா இறந்தப்ப கூட நாங்க வரல. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கோயம்புத்தூர்ல எங்க தாத்தா வீடு இருக்குது. அங்க போய் நீங்க விசாரிக்கலாம். நீங்க இத்தனை நாள் என் மேல இருந்த சந்தேகத்தை இப்படியே மனசுக்குள்ள போட்டு வச்சிருக்க வேண்டிய அவசியமே இருக்கலையே. நீங்க நினைச்சிருந்தா எப்பவோ அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிருக்கலாம். ஆனா இத்தனை நாள் நான் தான் காயத்ரி கொன்னுட்டேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க. காயத்ரி கிட்ட இருந்து என்னுடைய போட்டோவை பார்த்துட்டு நான் தான் அன்னைக்கு காயத்ரியை சந்திக்க வந்தேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதுதான் உண்மை. சரி, அதையெல்லாம் விடு. உன்னை பத்தி ஏதோ பெரிய ரகசியம் இருக்கிறதா? காயத்ரி சொன்னாலே அது என்ன என்று நந்தா எதுவும் அறியாதவன் போல் கேட்க அவனை ஆழமாக பார்த்தாள் ஹர்ஷினி. தெரியல, அத நீங்க உங்க ஹர்ஷினி கிட்டதான் கேட்கணும். எனக்கு எப்படி தெரியும் என்று ஹர்ஷினி கூற, தான் ஓவியன் என்று ஹர்ஷினிக்கு இன்றளவும் தெரியவில்லை என்று நினைத்தான் நந்தா. அது அப்படியே இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தான் நந்தா. அன்று அந்த புகைப்படலத்தின் இடையில் ஓடியது யார்? ஹர்ஷினி இல்லை என்றால் அது யார்?
தன் ஹர்ஷினியின் மீது இந்த அளவு கோபம் இருந்தது. அவளை கொலை செய்யும் அளவு கோபம். அவள் ஒருவருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே. மனதளவில் கூட அவள் அப்படி ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதவள். அவளை கொல்ல யார் துணிந்தது? ஹர்ஷினி சந்தேகப்பட்டது போலவே ராதிகா மீதுதான் அவனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் அன்று சந்தேகம் ஏற்பட்டது. ஆனால் அன்றே அது ராதிகா இல்லை என்று உறுதி செய்யப்பட்டது. கோபி ரவிக்கு தகவல் கொடுக்கும் போது அவர்கள் சென்னையில் ஒரு கல்யாண மண்டபத்தில் இருப்பதை கோபி வீடியோ கால் செய்ததால் அனைவரும் கண்டனர். அதனால் ராதிகா மீது ஒருவருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை. அப்படியென்றால் தன் ஹர்ஷினியை கொலை செய்தது யார்? அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விடுவதாக இல்லை என்று மனதில் முடிவு செய்தான் நந்தா. தன் தோழி காயத்ரி கொல்லப்பட்டிருக்கிறாள் என்பது இப்போது ஹர்ஷினிக்கு உறுதியாக தெரிந்தது. அப்படியென்றால் அவளை கொலை செய்தது யார்? எதற்காக? நந்தா சந்தேகப்படுவது நியாயம்தான். காயத்ரியை கொன்றால் எனக்கு மட்டும்தான் லாபம். அப்படியென்றால் அவளை தான் மட்டும்தான் கொலை செய்திருக்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் நந்தாவை குறை கூறிவிட இயலாது. நந்தா தான் ஓவியன் என்று தனக்கு தெரியும் என்று நந்தாவுக்கு தெரியாததால் தன்னிடம் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுகிறான். நான் ஏன் காயத்ரியை கொல்ல வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய போது கூட அவன் அவனையும் அறியாமல் நான் தான் ஓவியன் என்று கூற வந்து அதை அப்படியே விழுங்கிவிட்டதை அவள் நினைத்து பார்த்தாள். கடைசி வரை அவன் நந்தாவாக, காயத்ரியின் நந்தாவாக இருக்கவே விரும்புகிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அவனிடமிருந்து விலகி விடுவது என்று முடிவு செய்தாள். ஆனால் அதற்கு முன்பாக தன் தோழி காயத்ரியை கொலை செய்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஹர்ஷினி மனதில் முடிவு செய்தாள். வெகு நேரமாகியும் நந்தா மாடி இறங்கி கீழே வராததால் டீயோடு நந்தாவின் அம்மா அவனது அறைக்கே வந்துவிட்டார். நந்தா என்று அழைத்து அறைக்கதவை தட்டிய பின்புதான் அவர் அறைக்குள் வந்தார். என்னப்பா, டீ போட சொல்லிட்டு கீழே வரல? இல்லம்மா, நான் இப்ப குளிச்சுட்டு வந்துடுறேன். நான் டீ எடுத்துட்டு வந்துட்டேன்ப்பா. பரவாயில்லம்மா, டேபிள் மேல வச்சிடுங்க. சரிப்பா. டீ ஆறிட போகுது. இல்ல பரவாயில்ல, நான் குளிச்சுட்டு வந்து குடிச்சுக்கிறேன். டீயை டேபிள் மீது வைத்து விட்டு திரும்பிய நந்தாவின் அம்மா ஹர்ஷினியை பார்த்தார். என்னம்மா, உனக்கு டீ வேணுமா என்று கேட்டார். இல்ல அத்தை, எனக்கு வேண்டாம் என்று அவள் கூறும்போது நந்தாவின் அம்மாவின் பார்வை அவள் கண்கள் வழியாக அவள் இதயத்தை நோக்கி பாய்ந்தது. அதை ஹர்ஷினி உணர்ந்தாள். அவள் சட்டென்று தலை கவிழ்ந்தாள். நந்தாவுக்கும் ஹர்ஷினிக்கும் இடையில் ஏதோ பிரச்சனை நடக்கிறது என்று அவர் புரிந்து கொண்டார். அவர் மௌனமாக அந்த அறையிலிருந்து வெளியே சென்றார். நந்தாவை பிரிய வேண்டும் என்று எண்ணிய போது ஹர்ஷினியின் மனம் ஏனோ வலித்தது. அவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியல் அறையை நோக்கி செல்ல முயல கடைசியாக ஒரு முறை அவன்தான் ஓவியன் என்பதை அவன் தன்னிடம் கூறுவானா, தன்னை ஏற்றுக்கொள்வானா என்று அறியும் ஆவல் ஹர்ஷினியின் மனதில் எழ, ஒரு நிமிஷம், நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கலாமா என்று ஹர்ஷினி கூற மெல்ல திரும்பி அவளை பார்த்தான். என்ன என்றான். இப்பதான் காயத்ரி இறந்துட்டாளே, இப்ப நீங்களும் குழந்தையும் தனியா தான் இருக்கீங்க. நான் வேணா இங்கேயே தங்கிடவா? தான் தான் ஓவியன் என்று அவளுக்கு தெரிந்து விட்டதோ என்ற சந்தேகத்தோடு அவளை ஆழமாக பார்த்தான் நந்தா. இல்ல, ஹரிணிய பிரியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஹரிணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க மனைவியா வேண்டாம், ஹரிணிக்கு ஒரு அம்மாவா பிளீஸ். இல்ல வேண்டாம், நான் என்னுடைய ஹர்ஷினியோட இடத்துல யாரையும் வச்சு பார்க்க விரும்பல. அது எனக்கு பிடிக்கல. கூடி சீக்கிரமே உனக்கு நான் விவாகரத்து கொடுக்குறேன். நீ உங்க வீட்டுக்கு போயிடு. நீ ஓவியனை தானே காதலிக்கிற? ஓவியன் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவனை தேடி நானே கண்டுபிடிச்சு உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. அவள் சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? இல்ல, சும்மாதான் சிரிச்சேன். இல்ல, நீ என்னை தப்பா எடுத்துக்க வேண்டாம். என் மனசுல என்னுடைய ஹர்ஷினி மட்டும்தான் இருக்கா. அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணோட என்னால வாழ முடியாது. கூடிய சீக்கிரமே உனக்கு விவாகரத்து கொடுத்துடுறேன். உன் மேல இப்ப எந்த தப்பு இல்லைன்னு எனக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே நீ என் கூட இங்க இருக்கிறதுல நியாயமும் இல்ல. நான் அதை விரும்பல. கூடிய சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என்று கூறியவன் சட்டென்று குளியல் அறைக்குள் சென்றான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கதையோட அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.